இன்னைக்கு வாங்க vlog ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் அவுல் சாப்பிடுவீங்க எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் இன்னைக்கு அவுலில் ஒன்று புது ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அவுல் உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக கூட இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு vlog ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அவுல் உப்புமா செய்யலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங்கில் அவுல் உப்புமா செய்கிறேன். அதுக்கு எதாவது இதே ஃபஸ்ட்டு அவுல் உப்புமா இந்த மாதிரி ஜாலியிலே போட்டு நல்லா கழுவிட்டு ஊறத்துக்கு வச்சுட்டா தண்ணியெல்லாம் வைக்க தேவையில்லை. அப்படி வாஷ் பண்ணி வச்சா அது ஊறிடும். 1/2 hour ஆயிடுச்சு, நல்லா ஊறிச்சு பாருங்கள். நல்லா ஊறிச்சு. அப்புறமா உதிரி கூட இருக்குது. நீங்கள் தண்ணியில் போட்டு பவுலில் வச்சுட்டிங்கன்னா அது ரொம்ப குளக்குளன்னு ஆகிடும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஜாலியில் தான் வாஷ் பண்ணி வைக்கணும். வாங்க இன்றைக்கி அவுல் உப்புமா செஞ்சு காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஸோ நல்லா ஊறிச்சது இப்போ செய்யலாம். கடாய் வச்சுட்டா சூடாகட்டும். அதில் என்ன வேணும்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா காஞ்ச மிளகா 3, அப்புறமா வேர்க்கடலை கொஞ்சம், அப்புறமா ஜீரகம் கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் சிம்பிள் ரெசிபி, கண்டிப்பாக செய்யுங்க. அவுல் ஹெல்த்துக்காக நல்லாதே, அதுக்கு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வாங்க இப்போ செய்யலாம். பாருங்கள், இப்போது நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ அதில் ஜீரகம் அப்புறமா காஞ்ச மிளகா போட்டுட்டு கொஞ்சம் பொரிக்கட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ அதில் வேர்க்கடலை போடலாம். வேர்க்கடலை இப்போ எதுக்கு போட்டுறேன்னா அதை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெயில் போட்டால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்கு இதை போட்டிருக்கேன். மார்னிங்லேயே நம்மளுக்கு பிஸி டைம் தானே, அதுக்கு குயிக்காக செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நல்லா வேர்க்கடலை பொரிஞ்சிச்சுன்னா இப்போது அதில் வெங்காயம் போட்டலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதக்கிச்சுன்னா அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடலாம். மஞ்சத்தூள் எதுக்குன்னா கலருக்காக தான் மஞ்சத்தூள் போடுறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள். உப்பு இப்போ போட தேவையில்லை. உப்பு நம்ம அவுல் போட்டுட்டு அப்புறமா அது உப்பு போடலாம். இப்போ போட்டால் வெங்காயில் போயிடும். அப்போது வெங்காயம் மட்டும் தான் உப்பு கரைக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு இப்போது உப்பு போட வேண்டாம். இது மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வதக்கலாம், அப்புறமா அவுல் போட்டலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி, ரொம்ப வெங்காயம் வதக்க வேண்டாம். கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சுன்னா போதும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப வதக்கிட்டோன்னா அது சுண்டி போயிடும், அதெல்லாம் வேண்டாம். இப்போ அவுல் போடலாம். அவுல் பாருங்கள் எப்படி உதிரியாக தான் இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரில தான் ஊற வைக்கணும். இல்லைன்னா ரொம்ப குழக்குழன்னு. ஒயிட் அவுல் தானே இது, ரொம்ப சீக்கிரமாக ஊறிடும். ஸோ இது எல்லாம் போட்டுடலாம். நல்லா போட்டுட்டு கட்டுறேன். பாருங்கள், நான் அவுல் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா. இப்போ தேவையான உப்பு போடலாம். எவ்வளோ உப்பு பார்த்து போடுங்க, ரொம்ப உப்பு போட வேண்டாம். உப்பு போட்டு நல்லா கலக்காச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதில் ஒன்று சீக்கிரம் போடலாம். பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இதுதான் கொடுக்கும். இது என்ன சொல்லுங்கள், சர்க்கரை. கொஞ்சமாக சர்க்கரை போட்டுடலாம், ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா அது எதுக்கே போட்டுருவோன்னா அதில் கொஞ்சம் ஸ்வீட்டாக கொஞ்சம் க்ரன்ச்சி அது மாதிரி ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். காலையில் நம்மளுக்கு ஆயில் எல்லாம் நிறையா சாப்பிடுவோம், ஒருவருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கம்மி எண்ணெயிலே நான் கம்மி மசாலாலே நல்லா உப்புமா ரெடி. பாரு எப்படி உதிரியாக இருக்கும், உதிரியாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கே பிடிக்கும் எல்லாருக்கும். குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லேயே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ஆயிடுச்சு, அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் போகிறோம், மொசூத்தி போகிறோம். பாப்பா நைட்லேயே தூங்க மாட்டேது, ரொம்ப பயப்படுது. அதுக்கு தான் இப்போ மொசூத்தி நாங்கள் போகிறோம். பாருங்கள் பார்ப்போம் என்னம்மா ஆகுது. நேற்று நைட்லேயே தூங்கவே இல்லை அவர், ரொம்ப அழுவுது, அப்படியே சாப்பிட மாட்டேது. சரி ரெஸ்டி ஆயிடுச்சு போல இருக்கே, சரி போய் மொசூத்தி ஊதிட்டு வரலான்னு. யாரை குழந்தை
கூட்டின்னு போய் ஊதிட்டு வருவீங்க எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ வாங்க மசூதி போயிட்டு வரலாம். போகிறோம். ஏன்னா வீட்டுக்காரர் இல்லை, அவங்களே ஆட்டோ ஓட்ட போயிருக்காங்க. சரி நாங்கள் நடந்து தான் போகிறோம். இங்கே தான் பக்கத்தில் இருக்கு, அதுக்கு தான் நாங்கள் நடந்து போகிறோம். மசூதி போயிட்டு நான் பார்க்குறேன். ஒடிசாலே எல்லாம் திருஷ்டி ஆகிருக்கோன்னா அந்த மாதிரி திருஷ்டியெல்லாம் ஒடிசாலே ரொம்ப தெரியாது. சரி நம்ம வீட்டில் என் அம்மாவுக்கு தெரியும் என்ன இங்கே திருஷ்டி எடுப்பாங்க. நான் அப்படியெல்லாம் இல்லை. அவங்களே போய் மசூதியெல்லாம் அங்கே போக மாட்டாங்க. இங்கே போய் அங்கே ஹிந்துவில் ஏதாவது போய் அங்கே ஊதிட்டு வருவாங்க. ஸோ ஒடிசாவில் அந்த மாதிரி இல்லை. வீடு இங்கே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது திருஷ்டி ஆயிடுச்சுன்னா போய் ஊதணும் மசூதியில் ஊதிட்டு வரணும்னு எனக்கு தெரியாது. என் அத்தை தான் ஃபஸ்ட் என் பையன் டைமில் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி அழுந்தா என்ன திருஷ்டி இருக்கும், போய் ஒரு வாட்டி மசூதியில் போய் ஊதிட்டு வா சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் அந்த மசூதியில் போய் ஊதிட்டு வரணுன்னு. அந்த டைமில் தெரிஞ்சிச்சு. இப்போ கூட போகிறோம் பாப்பா தூக்கிட்டு. இப்போ பாருங்க நாங்கள் மசூதி வந்துட்டோம். இதுதான் மசூதி. அது இப்போ வந்துட்டோம் பாருங்க. நிறையா பேர் வராங்க தெரியுமா. நம்ம போகும்போது நிறைய பேர் இல்லை. அப்புறமா டைம் ஆக நிறையா பேர் வந்தாங்க. கூட்டமாக ஆகி போயிடுச்சு. இப்போ பாருங்க அங்கே சேர் போட்டிருப்பாங்க. நல்லாதே சேர் போட்டிருப்பாங்க, எல்லாம் உட்காருவாங்க அங்கே. இப்போ போயிட்டு பாருங்க பாப்பா உட்காந்துச்சு சேரில். உட்காந்து ஒன்று குட்டி பாப்பா அங்கே வந்திருக்கு. அதுக்கு எதாவது பார்த்துட்டே இருக்கு. தண்ணி பாட்டில் தான் எடுத்துகிட்டு போனோம். பாப்பா குடிக்க தண்ணி இல்லைன்னா வேறு தண்ணி கூட எடுத்துகிட்டு போனோம். அதே தான் ஊதிட்டு கொடுப்பாங்க அவங்களே. பாப்பாக்கே ஊதியாச்சு. இப்போ நம்ம கிளம்புறோம் வீட்டுக்கே. பாருங்க இப்போ பாருங்க நாங்கள் மசூதியில் வந்துட்டோம். தண்ணி ஊற்றிட்டு பாப்பாவுக்கு ஊற்றிட்டு இப்போ போகிறோம். நைட் ஆயிடுச்சு. இப்போ மசூதி போயிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி தான் ஊதிட்டு தான் வரணும். மசூதி போனோன்னா தண்ணி கொண்டு போனோம். தண்ணி போய் ஊதுவாங்க அவங்களே. இந்த தண்ணியை ஊதிட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே தண்ணி கொஞ்சம் பாப்பா மூஞ்சில் தெரிச்சு இல்லை தொடிக்கல, மூஞ்சி தொடிச்சு விட்டு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு சொல்லலாம். அப்போதான் திருஷ்டியெல்லாம் போயிடும். இப்போ வீட்டுக்கு வந்தோம். பாப்பாவுக்கு எல்லாம் தொடிச்சிட்டோம், தண்ணி குடிச்சிட்டாரு. பார்க்கலாம் இன்னைக்கு நைட் எப்படி இருக்கு. அப்படிதான் இருக்கும்னா 3 வாட்டி போகணும். இன்னைக்கு சாயந்தரம் போகணும், மறுபடியும் காலையில் போகணும், மறுபடியும் சாயந்தரம் போகணும். 3 வாட்டி போகணுன்னா சரியாயிடும். இப்போ பார்க்கலாம் இன்னைக்கு நைட் எப்படி இருக்கும். அழுகுதே இல்லை அழுகல பார்க்கலாம். அழுந்துச்சுன்னா காலையில் போயிட்டு வரலாம் மறுபடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்க. சந்திக்கிறோம் நெக்ஸ்ட் vlogல. சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக